எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th மோஸ்ட்டாக எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த வாட்டி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் குறிப்பிட்டு எந்த சாப்டர்ஸ் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா, இப்போ 10th இருந்தீங்கன்னா லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் 5, 6, 7, 8 இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதேமாதிரி நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், 12th சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் செகண்ட் வால்யூமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுது. அதுவே நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ், ஃபஸ்ட்டு 5 லெசனை நீங்கள் நல்லா தரவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மேக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்து தான் உங்கள் டோட்டல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நீங்கள் 500 மேலே எய்ம் பண்ணுறீங்க, 550 மேலே எய்ம் பண்ணுறீங்க 12th இருந்தால். அதுவே 10th இருந்தால் 400, 450 மேலே எய்ம் பண்ணுறீங்க, இல்லை நான் சென்டம் எடுக்கணும் எய்ம் பண்ணுறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த மேக்ஸ் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த மேக்ஸ் சப்ஜெக்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பொங்கல் லீவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 days உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லீவை ஒரு நாளைக்கு ஒரு 5 sums நான் இப்போ என்னென்ன சாப்டர்ஸ் எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு சொல்லணும் அந்த ஸ்டாண்டர்டில் மட்டும் அந்த சாப்டர்ஸை மட்டுமே நீங்கள் ஒரு 5 daysக்கு ஒரு நாளைக்கும் ஒரு 10 sums அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்டர்ஸில் உங்களால் இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஏன்னா ஏன் அந்த சாப்டர்ஸை ஸ்ட்ராங் ஆகுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாப்டர்ஸ் இருந்தால் தான் உங்களால் அந்த சப்ஜெக்ட்டில் மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். அதேமாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ், அதேமாதிரி எதனா டஃப்பான கொஷின்ஸ், காம்ப்ளிகேட்டடாக எதனா கேட்கணும் அப்படின்னா கூட மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெசன்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. அதுவும் ஈஸியான கொஷின்ஸை நிறைய வாட்டி கேட்டுறாங்க. அந்த சாப்டர்ஸ்லேருந்துலாம் நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக கேட்டுறாங்க. ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அது டஃப்பான சாப்டர்ஸ் அப்படின்றதுனால அந்த சாப்டர் அப்படியே ஒமிட் பண்ணுறதுனால அந்த சாப்டர்லேருந்து ஈஸியான கொஷின் கேட்டால் கூட அவங்களால அட்டன் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த சாப்டர்ஸை நீங்கள் எதனா ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸில் இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டிவாக கேட்டுட்ருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எது, ஈஸியான சம்ஸ் எது, அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதே கொஷின்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டஃப்பான கொஷின்ஸ், டஃப்பான லெசன்ஸ்லேருந்து ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ்லாம் கூட கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்கள் லக்குக்கு அந்த கொஷின்ஸ் வந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த கொஷின் எழுத முடியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் பொங்கல் லீவ் கடைசி 2 நாள் இருக்கும்போது தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கும் 25 sum 50 sum உங்களுக்கு ஒரு டேவும் 10 sums ப்ராக்டிஸ் பண்ண முடியலனா உங்களுக்கு 2 days இன்னும் லீவ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு டேக்கும் 25 sums ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை லாஸ்ட் டே தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே நாள் உட்காருங்க, மொத்தமாக 50 sum நான் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் சொன்னோம் அந்த சாப்டர்ஸ்லாம் மட்டுமே எடுத்து நீங்கள் ஒரு 50 sum ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். எல்லா சம்ஸும் பாருங்கள், உங்களுக்கு எந்த சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த 50 sum ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எதனா ஒரு சண்டே எடுத்துக்கோங்க. அந்த சண்டே என்ன பண்ணுங்கள், மொத்தமாக இந்த 50 sum உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாமல் பாருங்கள். அதே மாதிரி எந்த சாப்டர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும், மேக்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்க எதுவுமே தெரியலனா நாங்கள் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் நீங்கள் எந்த லெவலில் படிப்பீங்க, சப்போஸ் சென்டம் எய்ம் பண்ணுறீங்க, இல்லை 80+ எடுத்தால் போதும், இல்லை 60+ எடுத்தால் போதும், இல்லை பாஸ் ஆனால் போதும், இந்த மாதிரி எந்த கேட்டகரி நீங்கள் இருந்தாலும் அதுக்கு நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, வித் ஆன்சர்ஸோடும் இருக்குது, இல்லை கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மட்டும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் நாங்கள் தரோம். மேக்ஸுக்கு மட்டும் தான் அந்த மெட்டீரியல்லாம் எங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அகாடமியில் நிறைய டீச்சர்ஸை வச்சு இதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, 90க்கு மேலே வேணும்னா அதுக்கான மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது, 70, 80 அது எடுக்கணும்னா அதுக்கான மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது, இல்லை 60+ எடுக்கணும்னா அதுக்கான மெட்டீரியல் இருக்குது, இல்லை பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அது கொடுத்த மெட்டீரியலை மட்டும் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களால் நீங்கள் என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் வரணும்னு நினச்சி படிக்கிறீங்களோ அந்த மார்க்கை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அது எல்லாமே அனலைஸ் பண்ணி நிறைய டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த கொஷின்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாமில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நான் சொன்ன மெட்டீரியல் உங்களுக்கு வேணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்கி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மார்க், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் ஷோராக வரும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும். இதுக்கப்புறம் போகிற வீடியோஸை பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.